பிச்சைக்காரன் ஒருவன் விலை உயர்ந்த வைரம் ஒன்றை வழியில் கண்டெடுத்தான். அவனின் சொத்து மதிப்பு என்று பார்த்தால் அழுக்கு படிந்த அவனது உடை மட்டுமே. அந்த வைரத்தின் மதிப்பு என்னவென்று அவனுக்குத் தெரியாததால் அதை தன்னுடன் இருந்த கழுதையின் காதில் மாட்டிவிட்டான். அதை கவனித்துக் கொண்டிருந்த வைர வியாபாரி ஒருவன் பிச்சைக்காரனிடம் சென்று, "இந்த கல்லை எனக்கு கொடுத்துவிடு, நான் உனக்கு பணம் தருகிறேன்" என்றான். உடனே பிச்சைக்காரன், "அப்படியானால் 1 ரூபாய் தந்துவிட்டு இந்த கல்லை நீ வைத்துக்கொள்" என்றான். அதற்கு அந்த வைர வியாபாரி இன்னும் குறைவாக வாங்கும் எண்ணத்துடன், "1 ரூபாய் அதிகம், நான் உனக்கு 50 பைசா தருகிறேன், அதை எனக்கு கொடுத்துவிடு, இல்லையென்றால் எனக்கு வேண்டாம்" என்றான். உடனே பிச்சைக்காரன், "சரி, பரவாயில்லை, அது இந்த கழுதையின் காதிலேயே இருக்கட்டும்" என்றவாறே நடக்கலானான். வைர வியாபாரி எப்படியும் பிச்சைக்காரன் தன்னிடம் அதை 50 பைசாவிற்கு தந்து விடுவான் என்ற எண்ணத்துடன் காத்திருந்தான். அதற்குள் அங்கு வந்த இன்னொரு வியாபாரி அந்த பிச்சைக்காரனிடம் 1000 ரூபாய் தந்து அந்த வைரத்தை வாங்கிக் கொண்டான். இதை சற்றும் எதிர்பாராத முதல் வைர வியாபாரி அதிர்ச்சியுடன், "அட அடி முட்டாளே, கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை வெறும் 1000க்கு கொடுத்துவிட்டு இவ்வளவு சந்தோஷமாக செல்கிறாயே, நன்றாக ஏமாந்து விட்டாய்" என்றான். அதை கேட்ட பிச்சைக்காரன் பலத்த சிரிப்புடன், "யார் முட்டாள்? எனக்கு அதன் மதிப்பு தெரியாது, அதனால் அதை அந்த விலைக்கு விற்றுவிட்டேன். மேலும் எனக்கு இதுவே மிகப்பெரிய தொகை, எனவே நான் மிகுந்த மகிழ்வுடன் இருக்கிறேன். ஆனால் அதன் மதிப்பு தெரிந்தும் வெறும் 50 பைசாவிற்காக நீதான் அதை இழந்துவிட்டாய். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்" என்று சொல்லிவிட்டு சென்றான். இப்படித்தான் நம்மில் பலர் மிகச் சிறிய சந்தோஷங்களுக்காக விலைமதிப்பற்ற வாழ்க்கையையே இழந்துவிடுகிறோம். கிடைத்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும்.